உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை 3 வயசுக்கு மேலாகியும் கலர் ஐடென்டிஃபை பண்ண, பேசுறதுக்கு, பென்சில் பிடிச்சி எழுதுறதுக்கு, மற்ற குழந்தைங்களோட பேசி விளையாடுறதுக்கு சிரமப்படுறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கற்றல் குறைபாடு இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில குழந்தைங்க ரொம்ப வருஷமாக லேர்னிங் டிசபிலிட்டியோட இருப்பாங்க பிஃபோர் தே ஆர் டயக்னோஸ்ட். ஸோ அவங்க ஸ்கூலில் கவனிக்க, படிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஏர்லியரான ஸ்கில்ஸில் டிலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். லேர்னிங் டிசபிலிட்டி என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி புரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி ஒரு செயலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதது தான் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ரீடிங். லேர்னிங் டிசபிலிட்டி இன் ரீடிங்கை வந்து டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்க குழந்தைங்க வந்து டிபிக்கலான ஸ்பீடில் ரீட் பண்ண மாட்டாங்க. ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம என்ன படித்தோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல சிரமப்படுவாங்க. நம்ம என்ன படித்தோங்கிறத ரீகால் பண்ணிக்கவும் சிரமப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு ரைட்டிங். லேர்னிங் டிசபிலிட்டி இன் ரைட்டிங்கை வந்து டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டியான குழந்தைங்கனால ரொம்ப முயற்சி பண்ணால் தான் ஸ்லோவாகவே எழுதுவாங்க. ஸ்பெல்லிங், கிராமர், பஞ்சுவேஷன் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் ஏற்படும். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப புவராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மேக்ஸ். லேர்னிங் டிசபிலிட்டி இன் மேக்ஸை வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு நம்பர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அண்ட் ஹவு தே ரிலேட் டு ஈச் அதர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல சிரமம் வரும். பேசிக் மேக்ஸ் ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல சிரமம் இருக்கும். அண்ட் சிம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் சிரமம் இருக்கும். சிம்பிளான மேக்ஸ் கொஷின் சால்வ் பண்ணுறது, அடிஷன், சப்ராக்ஷனில் இருக்க இந்த பாரோயிங் இதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சிரமப்படுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் டிஸார்டர். இதில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அண்ட் நம்ம என்ன எழுதுகிறோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுலேயும் ரீடிங், ரைட்டிங், டைரக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, ஆன்சரிங் கொஷின்ஸ் அண்ட் மேக்ஸ் இதுலேயும் சிரமப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆர்டிகுலேஷன் எரர் ஏற்படும். சைல்டுஹுட் அப்ரக்ஷியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நான் வெர்பல் டிஸார்டர். நான் வெர்பல் டிஸார்டர் இருக்க குழந்தைங்க வந்து பேசிக்ஸான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு திங்ஸ் எங்கே இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும், ஒரு பீப்புள்ஸோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும், ஒரு அப்ட்ராக்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் சிரமம் இருக்கும். அண்ட் அட்டென்ஷன் இருக்காது, அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகுவாங்க. லைக் ADHD சில்ட்ரன்ஸ். ஃபிசிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸில் டிலே இருக்க குழந்தைங்கள வந்து டிஸ்ப்ராக்சியா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஜெனடிக்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் ட்ராமா இன் ப்ரெக்னன்சிஸ், ரிஸ்க் அட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பர்த். இதுக்கு எப்படியெல்லாம் நமக்கு சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னா, இப்போது உங்கள் குழந்தைக்கு லேர்னிங்கில் ட்ரபிள் இருக்குதுன்னு நீங்கள் ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய சைக்காலஜிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் இவங்கக்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்கள் குழந்தைக்கு என்ன லேர்னிங் ட்ரபிள் இருக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் மூலமாக தெரிஞ்சு உங்கள் குழந்தைக்கான இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் பிளான் அவங்க அதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி லேர்னிங்கில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நார்மல் ஸ்கூல் டீச்சிங் மட்டும் அவங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் தேவை. Thanks for watching. Keep supporting us.